அந்த பொண்ணை பத்தி ஏதாவது தெரிஞ்சுதா? இல்லம்மா, அப்படி எதுவும் இல்ல. அப்படின்னா சாவித்திரி அம்மா, நாங்க நிறைய இடத்துல தேடி பார்த்தோம், ஆனா அந்த பொண்ணு எங்கேயும் கிடைக்கல. எங்களுக்கு ஒரே ஒரு வாய்ப்பு கொடுங்க. அந்த பொண்ணை எப்படியாவது தேடி கண்டுபிடிச்சிடுமா? எங்களை நம்புங்க. இந்த ஒரு முறை எங்களுக்கு வாய்ப்பு கொடுங்கம்மா. எத்தனை நாளைக்கு ஒளிஞ்சிருப்பா? அவ பாதாளத்துல ஒளிஞ்சிருந்தாலும் சரி, இந்த சாவித்திரி கண்டுபிடிப்பா. அம்மா, நம்மளை கொல்ல வந்த அந்த அம்மா கிட்ட இருந்து தப்பிக்க இதை விட ஒரு நல்ல இடம் நமக்கு கிடைக்காது. ஏன்னா நம்ம இந்த வீட்லயே இருந்தோம்னா நம்மளை கண்டுபிடிக்கவே முடியாதுமா. மோகினி, நீ சொல்றது சரிதான். சீக்கிரமே நம்மளோட வேலையெல்லாம் முடிச்சிட்டு இங்க இருந்து கிளம்பியே ஆகணும். நாம அந்த சூனியக்காரி கண்ணில் பட்டுட்டோம்னா அவ நம்மள விட மாட்டா. ஃப்ரெஷ்ஷான மஞ்சளோட வாசனையே தனி. அட பரவாயில்லையே ரோகிணி, இந்த மஞ்சளோட வாசனை அப்புறம் நிறத்தை பார்த்தா நீ ராத்திரி பூரா உழைச்ச உழைப்பு இதுல தெரியுது. நீ வேணா பாரு ரோகிணி, இந்த புனிதமான மஞ்சள். நீ வேணா பாரு, சீமா பிரேமோட உறவை என்னைக்குமே பிரிக்கவே விடாது. சரியா? ரொம்ப சரியா சொன்னீங்க. நாம அக்கா மாமாவோட கல்யாணத்தை எவ்வளவு ஸ்பெஷலா பண்ண போறோம்னா வாழ்நாள் முழுக்க மறக்க முடியாத அளவுக்கு. அப்புறம் அதோட ஆரம்பம் இதோ இந்த மஞ்சள் சடங்குல இருந்து எல்லாரும் சேர்ந்து ஒரு கலக்கு கலக்க போறோம். இப்பதான் நீ ரொம்ப சரியா சொன்ன ரோகிணி. அது சரி, நான் உங்க 2 பெரிய வீடு ஃபுல்லா தேடிட்டு இருக்கேன். ஆனா நீங்க 2 பேரும் இங்க இருக்கீங்க. அது போகட்டும், அதெல்லாம் விடுங்க. நான் உங்க 2 பேருக்காக ஒரு சஸ்பென்ஸ் வச்சிருக்கேன். ஏய், என்ன சஸ்பென்ஸ் வச்சிருக்க? நம்ம அன்பான அமரன் இருக்காரு, அவர் நமக்காக எந்த அளவுக்கு உழைக்கிறாருன்னு பாக்கலாம் வாங்க. அப்படின்னா அதெல்லாம் பார்க்கும்போதே புரிஞ்சிடும். வா ரோகிணி, வாங்கக்கா, வாங்க. நீ ஹால ரொம்ப அழகா அலங்காரம் பண்ணி வச்சிருக்க. எனக்கு என்ன தோணுதுன்னா, பிரேம்க்கும் சீமாக்கும் இன்னைக்கே கல்யாணம் பண்ணலாமா? பெரிய பாட்டிமா, இது வெறும் ட்ரெய்லர் தான். கல்யாண நாள் அன்னைக்கு பாருங்க, பரத்வாஜ் ஹவுஸ் சும்மா பிரம்மாண்டமா இருக்கும். பெரிய பாட்டி, உங்களுக்கு ஒண்ணு தெரியுமா? அமர் ஏன் இந்த வீட்டை இவ்ளோ பெருசா அலங்காரம் பண்ணி வச்சிருக்காருன்னு? அதுக்கு ஒரு பெரிய காரணம் இருக்கு. என்ன காரணமா இருக்க முடியும்? என்ன காரணம் நீ? அப்படியா? இதுக்கான காரணம் உங்களுக்கு தெரியவே தெரியாது. நண்பனோட கல்யாணத்துல விழுந்து விழுந்து வேலை செஞ்சா என்ன நடக்கும்? ஓ அனி, நீங்க இருக்கீங்களே. எக்ஸ்கியூஸ் மீ. அட, நீங்களா? நீங்க என்னங்க இவ்வளவு தூரம் வந்திருக்கீங்க? ஒரு வார்த்தை சொல்லியிருந்தா நானே வந்திருப்பேனே. ஒரு ஃபோன் பண்ணிருக்கலாமே.
இங்க பாருங்க, அது வந்து நீங்க எதுக்கும் தயங்காதீங்க. இங்க பாருங்க, எனக்கு தெரியும், எங்க எல்லாருக்கும் தெரியும் நீங்க இந்த ஊருக்கு புதுசுன்னு. ஏதாவது பொருள் தேவைப்பட்டிருக்கும், அதை வாங்குறதுக்காக நீங்க வந்திருப்பீங்க. எதா இருந்தாலும் என்கிட்ட சொல்லுங்க. நீங்களே பேசிட்டு இருந்தா எப்படி அமர்? அவங்களுக்கும் பேச ஒரு சான்ஸ் கொடுங்களேன். அப்கோர்ஸ், நான் வெறும் சரி சொல்லுங்க, என்ன சொல்ல வந்தீங்க? அது ஆக்சுவலி என்னோட அம்மாக்கு ஹோட்டல் சாப்பாடெல்லாம் ஒத்துக்காது. சோ அதனால நீங்க ஒரு சிலிண்டரும் கொஞ்சம் பாத்திரமும் கொடுத்தீங்கன்னா அப்புறம் அம்மாக்கு நானே சமைச்சு கொடுத்துருவேன். அது எல்லாமே உங்களுக்கு கிடைக்கும். ஆனா நீங்க உங்க வீட்ல சமைக்க கூடாது. ஏன்னா 4 நாளைக்கு உங்களுக்கு மட்டும் இல்ல, மொத்த காலனிக்கும் சாப்பாடு தண்ணி எல்லாம் இங்கதான், எங்களோட வீட்ல. எல்லாரும் இன்வைட்டட். என் மாமாவுக்கும் அக்காவுக்கும் கல்யாணம் இல்ல, அதுக்காக தான். இல்ல, நீங்க ஏற்கனவே எங்களுக்காக நிறைய செஞ்சிருக்கீங்க. ராத்திரி இங்க தங்கவும் விட்டுருக்கீங்க. இதை விட உங்களுக்கு யாரும் கஷ்டம் கொடுக்க மாட்டாங்க. சீரியஸ்லி பாருங்க, இது கல்யாண இன்விடேஷன். இதை மறுக்கிறது அவ்வளோ நல்லதில்லை. நாங்க உங்களை எங்க குடும்பத்துல ஒருத்தங்களா தான் பாக்குறோம். ஒருவேளை நீங்க மறுத்தீங்கன்னா எனக்கு எவ்வளவு கஷ்டம் இருக்குன்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. எங்களுக்கு எவ்வளவு கஷ்டமா இருக்குன்னு நீங்க கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். சரி, நானும் என்னோட அம்மாவும் நிச்சயமா வருவோம். கண்டிப்பா. ஆமா, கண்டிப்பா. பரவாயில்லையே. அண்ணி, என்ன ஆச்சு உனக்கு? அவகிட்ட விழுந்துட்டியா? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. இவங்கெல்லாம் எங்க இப்படி? இந்த பொண்ணு இதுக்கு முன்னாடி இவங்க என்ன பார்த்திருக்காங்களா? பாக்குறதுக்குள்ள எப்படியாவது நம்ம வீட்டுக்குள்ள போய் ஆகணும். இவங்க கண்ணிலே படாம இருக்கணுமே. ஹே நிலே, நீ எங்களை ரொம்ப ஓட விட்டுட்ட. இப்ப எப்படி ஓடி போவ? மோகினிக்கு என்னாச்சு? ஏன் இன்னும் காணோம்? எதிரில் இருக்கிற பரத்வாஜ் வீட்டுக்கு போயிட்டு வர்றதுக்கு இவ்வளவு நேரமா? நாமளே போய் அவ எங்க இருக்கான்னு பாத்துட்டு வருவோம். சொல்லு, கேக்குறல சொல்லு. நான் அப்புறமா கால் பண்றேன். யார் இந்த ஆளுங்க? எதுக்காக மோகினியை இப்படி துரத்திக்கிட்டு போறாங்க? ஏதோ பிரச்சனை இருக்கு, என்னன்னு தெரிஞ்சுக்கணும்.
போயிட்டா தெரியலையே. இன்னைக்கு மட்டும் அவ கையில மாட்டினா அவ்வளவுதான். நிச்சயமா அவ எங்க தவிர வேற எங்கேயோ போயிருக்க முடியாது. விடக்கூடாது. அந்த பொண்ணு இங்க தானே ஓடி வந்தா. நம்மள ரொம்ப அலைய விடுறாளே. அங்க பாரு ஓடிக்கிட்டு இருக்கா. அவளை விடக்கூடாது. சீக்கிரம் ஓடி. விடாத. அதுக்குள்ள எங்க போயிட்டா? இங்கதான் எங்கேயாவது இருப்பா. சீக்கிரம் வா, போய் பார்க்கலாம். மேடம், இந்த பொண்ணை எங்கேயாவது பாத்திருக்கீங்களா? இல்ல. ஏங்க அக்கா, இந்த பொண்ணை எங்கேயாவது பாத்திருக்கீங்களா? கொஞ்சம் நல்லா பாருங்களேன், எங்கேயாவது பாத்திருப்பீங்க. ஏய் நண்பா, அங்க பாரு, போயிட்டு இருக்கா பாரு. சீக்கிரம் வா. சொல்லிக்கிட்டே இருக்க, போய் புடி. வா. நல்லா பாரு. இந்த கூட்டத்தை பயன்படுத்தி அவன் நம்ம கிட்ட இருந்து தப்பிச்சிட கூடாது. இன்னைக்கு அவளை எப்படியாவது பிடிச்சே ஆகணும். சரி வா, அங்க போய் பார்க்கலாம். சீக்கிரம் வா, போய் பிடிச்சிடலாம். ஏ, இங்க எல்லாம் கடையை போடக்கூடாது. சீக்கிரமாடு, சீக்கிரமாடு. கிளம்பு கிளம்பு. உங்க முடி உதறது நிறுத்தணும்னா அஸ்வினியோட புது உறவை ஏற்படுத்திக்கோங்க. நான் முடி உதறத தடுக்கிறதுக்கு எத்தனையோ ப்ராடக்ட்ஸ் யூஸ் பண்ணி பார்த்துட்டேன். ஆனா அஸ்வினியை யூஸ் பண்ணதுக்கு அப்புறம் எனக்கு அந்த பிரச்சனையே இல்ல. எந்தாங்க நெய். இது ஜிஆர்பி உதயம் நெய் போல மணமா சுவையா மணல் மணலா இருக்குமா? அந்த நல்ல குவாலிட்டி நீ எதுக்கும் கவலைப்படாத. நான் உன்னை வீட்டுக்கு கூட்டிட்டு போறேன். அட, இந்த பொண்ணு எங்கப்பா காணாம போயிட்டா? ஆமாப்பா, அடிக்கடி காணாம போயிடுறா. நான் அவங்கள பாத்துக்கிறேன், நீ இங்கே இரு. நாமளும் 4 நாளா நாய் மாதிரி தேடிக்கிட்டு தான் இருக்கோம். அவன் நம்ம கையில சிக்கவே மாட்டாளே. அண்ணே சொல்லுங்க. நீங்க யாரோ ஒரு பொண்ணை தேடிட்டு இருந்தீங்களாமே. அங்க ஒரு அண்ணன் சொன்னாரு, கருப்பு கலர் ட்ரெஸ் போட்டு இருந்தாங்க. அவங்க தானே? அவங்கள பாக்குறதுக்கு வீட்டுல இருந்து ஓடி வந்த மாதிரி தெரிஞ்சாங்க. ஆனா அந்த பொண்ணு இவதானு பார்த்து சொல்லுங்க. அட ஆமா, இவங்க தான். இவங்கள தான் நான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி பார்த்தேன். எங்கண்ணா பாத்தீங்க? சர்மா ஹோட்டல்ல. அந்த சர்மா ஹோட்டல் எங்கண்ணா இருக்கு? சர்மா ஹோட்டல் உங்களுக்கு தெரியாதா? இல்ல இல்ல. எவ்வளவு ஃபேமஸான இடம். அதோ அங்க போய் பாருங்க. அங்கயா? ஓ ஆமா தெரியுது. ஓகே, ரொம்ப தேங்க்ஸ்ண்ணா. ரொம்ப தேங்க்ஸ். போய்டாங்க. தேங்க்ஸ். வாங்க. அவங்க உங்களை அங்க தேடிட்டு இருக்காங்க. நம்ம வீட்டுக்கு போலாம். ஆண்டி, நீங்க எதுக்கும் பயப்படாதீங்க. உங்க பொண்ணு நல்லபடியா வீட்டுக்கு திரும்பி வந்துடுவா ஆண்டி. ரொம்ப நல்லா இருக்கு.
சிக்கலுக்கு வேற வழியே தெரியாத மாதிரி அது நம்ம வீட்டுக்கே தேடி வந்துட்டு இருக்கு. எல்லாமே சரியாயிடுச்சு நினைச்சிட்டு இருக்க நேரத்துல இப்ப திரும்ப நம்ம வீட்டுக்கே வந்துருச்சு. பெரியத்த, எனக்கு என்ன தோணுது தெரியுமா? இந்த வீட்டை நம்ம வாடகைக்கெல்லாம் விட வேண்டாம். சசி ரொம்ப சரியா சொன்ன பெரிய பாட்டி. ஆமாம் பெரிய பாட்டி, என் மனசுக்கும் அப்படிதான் தோணுது. பெரியத்த, நாம எதுக்கும் இன்னொரு தடவை யோசனை பண்ணி பாக்குறது நல்லதுன்னு நினைக்கிறேன். நாங்களே பெரிய பிரச்சனையில இருக்கோம். நாங்க எதுக்கு இன்னொருத்தவங்களுக்கு பிரச்சனையை உருவாக்க போறோம்? நீங்க சொல்றதுக்கு என்ன அர்த்தம் ஆண்டி? முதல்ல என் பொண்ணு திரும்பி வரட்டும், அதுக்கப்புறம் நீங்க கேக்குறதுக்கெல்லாம் பதில் சொல்றேன். நீங்க கவலைப்படாதீங்க, நாங்க எல்லாரும் உங்களுக்கு துணையா இருக்கோம். சசி, சசி, நம்ம விஷயத்தை பூரா தெரிஞ்சுக்காம என்ன பண்ணணும் என்ன பண்ணக்கூடாதுன்னு எப்படி முடிவெடுக்க முடியும்? அம்மா, உனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லைல்ல? இது பாருங்க, இங்க உங்களுக்கு முழு பாதுகாப்பு கிடைக்கும். நீங்க எதுக்கும் பயப்பட வேண்டாம். ஆமா, நீங்க பயப்படாம உண்மை என்னன்னு எங்களுக்கு சொல்லுங்க. நாங்க ஜெய்ப்பூர் பக்கத்துல இருக்கிற ஒரு சின்ன கிராமத்தை சேர்ந்தவங்க. என் ஹஸ்பண்ட் ஒரு போலீஸ் ஆபீசர், ரொம்ப நேர்மையானவர். ஆனா ஒரு மாசத்துக்கு முன்னாடி அவரை கொன்னுட்டாங்க. எங்க கிராமத்தை சேர்ந்த ஒரு பொம்பளை அவரோட உயிரை எடுத்துட்டா. அவங்க பாக்குறதுக்கு தான் நல்லவங்க மாதிரி இருப்பாங்க, ஆனா உண்மையிலேயே அவங்க ஒரு சூனியக்காரி. சூனியக்காரியா? ஆமா, சூனியக்காரி. அவளோட சக்தி அதிகரிக்கிறதுக்காக அப்பாவி மக்களை பலி கொடுத்துடுவா. என் ஹஸ்பண்டுக்கு அவ மேல சந்தேகம் இருந்தது. என் ஹஸ்பண்டுக்கு இதை பத்தி எப்ப முழுசா தெரிஞ்சதோ அவங்களுக்கு எதிரா அவர் மாற ஆரம்பிச்சாரு. அவங்களுக்கு எதிரா சாட்சியும் கிடைக்க ஆரம்பிச்சது. கடைசியா அவங்கள கைது செஞ்சாரு. அவளோட செல்வாக்க வச்சு அந்த சூனியக்காரி தப்பிச்சிட்டா. அவ தப்பிச்சு போகும்போது என் வீட்டுக்கார் மேல கெட்ட திருஷ்டியை வச்சுட்டு போயிட்டா. சூனியக்காரியோட திருஷ்டி ரொம்ப கெட்ட திருஷ்டின்னு சொல்லுவாங்க. எந்த வீட்டு மேல பட்டாலும் அந்த வீடு சின்ன பின்னமா ஆயிடும்னு சொல்லுவாங்க. இந்த விஷயத்துக்கு நானும் என் பொண்ணும் தான் சாட்சி. அந்த சூனியத்தால என் வீட்டுக்காரு அவரோட உயிரையே பறி கொடுத்துட்டாரு. அழாதீங்க. ஆண்டி, உங்க கை எதுக்கு இவ்ளோ சில்லுன்னு இருக்கு? உடம்புல ரத்த ஓட்டமே இல்லாத மாதிரி இருக்கு. இவ்ளோ சின்ன ஒரு உடம்பு யாருக்கு இருக்கும்னா அது மந்திரக்காரங்களுக்கு மட்டும்தான் இருக்கும்.